வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். சில பேர் பற்றி பேசும்போது நமக்கு ரொம்ப உற்சாகம் வந்துடும். சில பேரை பற்றி பேசும்போது நமக்கு நெஞ்சில் ஒரு கனம், ஒரு மனசு ஒரு பாரம் ஆயிடும். சில பேரை பற்றி பேசும்போது கண்ணில் ஒரு கண்ணீர் அப்படி கட்டி நிற்க ஆரம்பிச்சோம். இப்படியான கலவையான ஒரு விஷயம் நமக்குள்ளார நடக்கிறதுக்கு காரணமானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார் மதுரையில் பிறந்து வளர்ந்தவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மதுரையில் ரைஸ் மில் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ரைஸ் மில்ல கவனமா பார்த்துட்டு இருந்தவர் தான் விஜயகாந்த் சார். அப்ப விஜயகாந்த் அல்ல, விஜயராஜ். அவருடைய இன்னைக்கு கல்வி நிறுவனம் நம்ம சென்னையிலேருந்து நம்ம விழுப்புரம் திருச்சி போகிற வழியில் செங்கல்பட்டு தாண்டின உடனே மாமண்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி அப்படின்னு விஜயகாந்த் சார் ஆரம்பித்த அந்த கல்லூரியை போகலாம். நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பார்வை அந்த கல்லூரியின் பக்கம் இருக்கும். அந்த கல்லூரியை பார்த்தாலே சத்தியமாக சொல்கிறேன், கேப்டன் விஜயகாந்த் சாரையே பார்த்த ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் உயிரோடு இருந்தப்பவும் சரி, இப்பவும் சரி. ஆனால் இன்னைக்கு அந்த விஜயகாந்த் சார் மக்களுக்காக, ஏழை மாணவர்களுக்காக குறைந்த கட்டணம் வாங்கி கொண்டு அந்த செயல்படுத்திய அந்த ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி இப்போ விஜயகாந்த் சாரோட கல்லூரி கிடையாது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு சொந்தமான கல்லூரி கிடையாது. அந்த கல்லூரி, அந்த இடம் மொத்தமும் விற்கப்பட்டு விட்டது. ரொம்ப நினைக்கும் போது வேதனையாக இருந்தது. ஆனால் காலம் இப்படித்தான், என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த சமயத்தில் பெரம்பலூரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம், அவங்க தான் இந்த ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியை, நம்ம கேப்டன் அவர்களுடைய கல்லூரியை வாங்கியிருக்காங்க. அதை பற்றின முறையான அறிவிப்புகளும் அவங்க வெளியிட்டுட்டாங்க. இந்த சமயத்தில் ஆண்டாள் அழகர் கல்லூரி, ஆண்டாள் அழகர்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய அப்பா அம்மாவுடைய பேர் தான் ஆண்டாள் அழகர். அதனால தான் அவர் தன்னுடைய விநியோகஸ்தர் கம்பெனிக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு கூட ஆண்டாள் அழகர் என்டர்பிரைசஸோ அது மாதிரியான ஒரு பேரை அவர் வச்சிருந்தார். அவங்க அப்பா அம்மா பேர்ல தான் தன்னை தேடி வருவருக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்து மருத்துவ உதவி, கல்வி உதவி, கடனை அடைப்பதற்கான உதவி, கந்து வட்டியிலேக்கு வாங்கி மாட்டிட்டவங்களுக்கு உதவி, சாப்பாடு, துணிமணி, வீடு வாசல் அப்படின்னு எத்தனையோ உதவிகளை செய்தவர். அவருக்கும் ஒரு ஆசை, நம்மளை நம்பி நம்மளை தேடி வர்றவங்க வயிறார சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள், நல்லா படிக்கிற பசங்க, ஆனா காசு பணம் இல்லைன்னு படிப்பை நிப்பாட்டிடக்கூடாது, குறைஞ்ச கட்டணம் வாங்கணும்னு தமிழகத்துல மிகப்பெரிய கட்டண வசூல் கொள்ளை நடந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட குறைந்த கட்டணத்தில் நீங்க இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு தான் இந்த கல்லூரி ஆரம்பிச்சாரு. அதுதான் அவருடைய ஆசையா இருந்தது. அதற்கு வித்திட்டவர் கிட்டத்தட்ட கேப்டனுடைய இன்னொரு பிரதி, கேப்டனுடைய நிழல், கேப்டனுடைய ஹிருதயம், இதயம் அப்படின்னு சொல்லப்படுகிற உயிர் நண்பன் இப்ராஹிம் ராவுத்தர் தான். இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்த் அவர்களும் மதுரையிலிருந்து இங்க கிளம்பி வந்ததிலிருந்து, உயர்ந்ததிலிருந்து ஒன்னாவே இருந்தவங்க அப்படிங்கிறது. விஜயகாந்த் புரட்சி கலைஞர் அவர்கள் தன்னுடைய நண்பன் கிட்ட இந்த ஆசையை சொல்றார், டே இது மாதிரி பண்ணணும்டா ராவுத்தர அப்படின்றாரு. கண்டிப்பா பண்ணிடலாம், என்னப்பா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் ராவுத்தர் சொல்றாரு. ஆனா ஒரு இடத்தை வாங்கி அந்த கட்டடம் கட்டி, அது ஒரு கல்லூரிக்கான அளவுக்கு பறந்து விரிந்த கட்டடமா கட்டி அப்படின்னு செய்யறதுக்கு அவ்வளோ பணம் மொத்தமா வேணும்லடா, அந்த பணத்துக்கு நம்ம எங்கடா போறது, பார்ப்போம் அப்படின்னு கேப்டன் அவர்கள் ஒரு வேதனையோட, ஒரு அலுப்போட என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியோட அவர் யோசிக்கிறார். அப்ப இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றார், மூப்பனாரை போய் பார்த்து கேட்போம் அப்படின்னு. காங்கிரஸ் பேரி இயக்கத்தினுடைய மிக பெருந்தலைவர் தான் மூப்பனார் ஐயா, ஜி.கே. மூப்பனார், ஜி.கே. வாசனுடைய தந்தையார். அவர் கிட்டத்தட்ட ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க இருந்துகிட்டு டெல்லியை அப்படி அசைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் அல்லது இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களாக இருக்கட்டும். இவங்க 2 பேருமே தமிழக அரசியல்ல 2 பெரிய தலைவர்களோட எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம், எப்ப வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு இது வச்சிருந்தாங்க. எப்ப வேணாலும் சந்திக்கிறதுக்கு அந்த 2 தலைவர்களுமே அவங்க சம்மதம் தெரிவிப்பாங்க. அப்படிப்பட்டவர்தால ஒருத்தர் ஜி.கே. மூப்பனார், இன்னொருத்தர் டாக்டர் கலைஞர். அப்படி மூப்பனார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னப்ப, தருவாரடா டே, என்னடா இது நல்லா இருக்காது, அசிங்கமா நினைச்சிட்டா என்னடா பண்றது அப்படின்லாம் விஜயகாந்த் கேட்டிருக்காரு. வாடா போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஜி.கே. மூப்பனார் ஐயாவை கேப்டன் அவர்களும் அவருடைய உயிர் தோழன் இப்ராஹிம் ராவுத்தர் அண்ணனும் 2 பேரும் போய் பார்க்குறாங்க. பார்த்து, வாங்கய்யா வாங்க, என்ன நல்லா இருக்கீங்களா, சரி அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு, என்ன விஷயம், இது மாதிரி விஜி இது மாதிரி ஆசைப்படுறான், கல்வி உதவி செய்யணும்ட்டு, அதுக்காக ஒரு இடம் கூட பார்த்துட்டோம், ஆனால் அதுக்கு அந்த இடத்த வாங்கிறதுக்கு, கட்டடம் கட்டுறதுக்கு, அனுமதி பெறுவதற்குன்னு நிறையா செலவாகும், அவ்வளவு பணம் இப்போ கையில் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக யார்ட்டையாவது வாங்கினா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாங்கிற இதில் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு ஜி.கே. மூப்பனார் கேட்கிறார். இவ்வளவு தேவைப்படும்னு தோணுது, நாங்கள் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம், சரி நாளைக்கு விட்டுருங்க, நாளைக்கு வாங்க சாயந்தரமா அப்படின்னு. வெளியில வந்த விஜயகாந்த் சார் வந்து, டே ராவுத்ர, என்னடா தருவாரா தரமாட்டாரா ஒண்ணுமே சொல்லலையடா, என்ன செய்யறதுன்னு தெரியலையடா, பயமா இருக்குடா அப்படின்னு விஜய் அண்ணன், அதாவது புரட்சி கலைஞர் அவர்கள் சொல்லி, பார்ப்போம் போவோம், நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்குவோம், போவோம் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க போகலை. அதற்கு அடுத்த நாள் அவர் சொன்ன அந்த 3ஆவது நாள் போய் பார்க்குறாங்க. சாயந்தரம் போகிறாங்க. போனாக்க ஒரு பைய விஜயகாந்த் சார்கிட்ட மூப்பனார் ஐயா கொடுக்குறாரு. பைய பிரித்து பார்த்தா பணமாக இருக்கிறதுல, நீங்கள் கேட்ட பணம் இந்த பைக்குள்ளார இருக்கு, முதல்ல வேலையை ஆரம்பிங்க, நல்ல விஷயத்த தள்ளி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஐயா நாங்கள் செக்கு தட்டுமா, ப்ரோனோட்டு எழுதி நாங்கள் வேணால் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம், இத்தனை மாதத்தில் தரோன்னு சொல்கிறோம், வட்டி தரணும்னா தரேன்னு சொல்கிறோன்னு விஜயகாந்த் சார் பதட்டத்தில் படபடப்பில் என்னென்னமோ சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், முதல்ல பணத்தை எடுத்துகிட்டு போய் வேலையை ஆரம்பிங்க, காலேஜை கட்டுங்க, முடிஞ்சால் அந்த காலேஜை கட்டிட்டு என்னையும் கூப்பிடுங்க திறப்பு விழாவுக்கு, நல்ல விஷயம் பண்ணுறீங்க போங்கய்யா அப்படின்னு இருக்காரு. விஜய் அண்ணனுக்கு, புரட்சி கலைஞருக்கு நமக்கெல்லாம் உதவி செய்து, நமக்குன்னா எனக்கெல்லாம் இது வரைக்கும் அது மாதிரிலாம் நான் உதவி செய்யலை, ஆனால் அந்த லட்சக்கணக்கான மக்கள்ல நானும் ஒருத்தனா பேசுறேன், நமக்கெல்லாம் உதவி செய்து நம் கண்ணில் நீர் வரவழைத்த அந்த புரட்சி கலைஞருடைய கண்களில் இருந்து கரன்னு கண்ணீர். ஜி.கே. மூப்பனார் ஐயா கையை பிடிச்சிக்கிட்டு, ஒரு பக்கம் ஜி.கே. மூப்பனார் ஐயாவுடைய கையை, இது ஒரு பக்கம் நண்பன் இப்ராஹிம் ராவுத்தருடைய கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் மல்க, ஐயா எங்க மேல நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு, நாங்க திருப்பி தந்துருவோம், யோ உன் மேல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கியா, நீ அம்புட்டு பேருக்கு நீ அவ்வளவு செய்யற, நீன்னு என்ன விளையாட்டை இது செய்யறதெல்லாம், தர்மம் செய்யறது சாதாரண விஷயம் இல்லை தம்பி, நல்லபடியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, எந்த விதமான செக்கு ப்ரோனோட்டு பத்திரம் அப்படின்னு எல்லாம் இல்லாம அப்படி பணம் கொடுத்தார் மூப்பனார். அந்த பணத்தை கொண்டுதான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜய் அண்ணன் மாமண்டூர்ல அந்த இடத்தை வாங்கினார், கட்டடத்தை எழுப்பினார், ஆண்டாள் அழகர்னு தன்னுடைய அப்பா அம்மா பேரை வச்சு பொறியியல் கல்லூரி அப்படின்னு நடத்தினார். அங்க படித்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா குறைந்த கட்டணம் வாங்கியிருந்தாருங்கிறது ஒண்ணு, நிறைய பேருக்கு கட்டணமே இல்லாம அங்க படிக்க வச்சாருன்னு ஒண்ணு. எனக்கு தெரிந்து நிறைய பேர் செங்கல்பட்டு பக்கத்துலையும், ஆத்தூர் பக்கத்துலையும், மாமண்டூர், மதுராந்தகம், விழுப்புரம், செஞ்சி அப்படியான பல ஊர்களில் இருந்தும் எனக்கு தெரிந்த நட்பு வட்டத்தில் நான் விசாரிச்சப்ப அங்க ஃபீஸே இல்லாம படிச்சு வெற்றி அடைந்தவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே சொல்லுவாங்க. ஆனா அந்த கேப்டன் விஜயகாந்த் சாருடைய அந்த ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வேற பேர் மாறலாம், வேற ஒருத்தர் அந்த கல்வி நிறுவனத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா நான் எப்ப திருச்சி வீட்டிலேருந்து கிளம்பி, சென்னையிலேருந்து கிளம்பி, மறைமலை நகர்லேருந்து கிளம்பி மாமண்டூர் தாண்டினாலும்
என்னுடைய கழுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்லூரியை பார்க்கும். அந்த கல்லூரிக்கு வேறு பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த வார்த்தைகள் எனக்கு ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த கல்லூரியினுடைய மொத்த வடிவமும் கேப்டனாகத்தான் அப்படியே கிராஃபிக்ஸில் மாதிரி என் உருவத்துக்கு என் புத்திக்கு தெரியும். அதுதான் கேப்டன் அப்படிங்கிற அந்த அன்பு மனிதருடைய அஸ்திவாரம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். வணக்கம்.